அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம கிரியேட் பண்ண பைசெல் இண்டிகேட்டர் பற்றி நம்ம வரிசை வீடியோ பார்த்து வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டர்ல வந்து நிறைய ஒரு கிளம்சியான ஒரு கலர்ஸ்லாம் இருந்துச்சு. அது மாதிரி சப்ஸ்கிரைபர் நிறைய நம்மகிட்ட வந்து எங்களுக்கு பைசெல் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைசெல் ட்ரெண்ட் அதை மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே இல்லை. டார்கெட் சரிங்களா? இப்போ பாருங்க, இதுல வந்து பை இங்க டார்கெட் மீட்டா, ரெண்டாவது பை டார்கெட் மீட்டு. ஸோ டார்கெட் பக்கத்துல நம்ம பை பண்ணா கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். சரிங்களா? இங்க 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 டார்கெட் பக்கத்துல வருது, அதனால இங்க மீட் ஆயிடுச்சு. இங்க உங்களுக்கு லாஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க, ஏன்னா கிராஸ் ஆனதுனால கொஞ்சம் லாஸ். இங்க மீட் ஆயிடுச்சு, டார்கெட் மீட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஜூம் பண்ணா தெரியும். டார்கெட் மீட்டு, அதனால மேல போல. ஏன் மேல போல அப்படின்றதுக்கு ஒரு நல்ல காரணம் பாருங்க. சரிங்களா? இது வேற எந்த காரணம் கிடையாது. இங்க பாருங்க, இங்க சிக்னல் வருது, இங்க கிரீன்ல என்ட்ராவும். இதை பத்தி நம்ம சொல்லுவோம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்லியிருப்போம் எங்க என்ட்ராகும்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஆட்டுக்கு பக்கத்துல கிரீன்ல நம்ம என்ட்ராகணும். பாருங்க, டார்கெட் மீட்டா, இது டார்கெட் வரல, எவ்வளவு லாஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு 5 பாயிண்ட் லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. 17 பாயிண்ட் வின் ஆனீங்க, இங்கேயும் வின் ஆனீங்க. இப்ப 2 ட்ரேட் 3 ட்ரேட் தான் லாஸ். ஆனா ஓவரால் நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோமா இல்லையா? ஆனா நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கு டார்கெட் இங்க பக்கத்துல இருக்கு, நம்ம இதுல என்டர் ஆகக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். சரி, அதுதான் நம்மளுடைய ஒரு ப்ரிடிக்ஷனு. சரி, அடுத்தது இப்ப புட் ஓபன் பண்ணிட்டேன், கால் சைட் பார்க்கலாம். இங்க வாங்கினாதாங்க வின்னு, வேற இடத்துல வாங்கினா வின்னு இல்லை. இங்க வாங்கினாதான் வின்னு. வேற இன்பிட்வீன் நீங்க எங்க வாங்கினாலும் லாஸ். பைசெல் எங்க வருதுன்னு பார்க்கலாம். எப்படி நான் சொன்ன மாதிரி இங்கேயும் இங்கேயே தாண்டி போல. இது வந்து லாஸ். இது லாஸ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா டார்கெட் தொட்டிருக்கு. இது டார்கெட் தொடல, இங்க லாஸ். இது லாஸ், இது டார்கெட் தொட்டுருச்சு. சாரி, இது டார்கெட் தொடல, இது டார்கெட். ஒரு 3 ட்ரேட் லாஸ் ஆச்சு. பட் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட், சின்ன லாஸ் தான். அது ஏன் லாஸ் ஆகுதுன்னா உங்களுக்கே தெரியும். இந்த லைன்ல போய் நம்ம வாங்கக்கூடாது, இந்த லைன் பக்கத்துல நம்ம வாங்கக்கூடாது, டிஸ்டன்ஸா இருக்கும்போது வாங்கணும். சரிங்களா? இங்க டிஸ்டன்ஸா இருக்கா, இங்க வாங்கலாம். சரிங்களா? ஒரு 3 ட்ரேட் லாஸ் ஆன ட்ரேடை நான் கவுண்ட் பண்றேன். 4 பாயிண்ட், 5 பாயிண்ட், 10 பாயிண்ட் லாஸுங்க டோட்டலா. இது கூட டார்கெட் தொட்டுருச்சு. சரிங்களா? ஆனா நம்மளுக்கு கொடுத்தது அது இங்கே கொடுத்துருச்சா, 25 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருச்சு. இங்க ஒரு 10 பாயிண்ட் வச்சாலும் ஒரு 25 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட். ஓவரால் 25 பாயிண்ட் ப்ராஃபிட் ஆவரேஜா. 10 பாயிண்ட் கூட வைங்க, நீங்க கமிஷன் எல்லாம் போக 10 பாயிண்ட் வச்சா கூட நார்மலா பை பண்ண செல் பண்ண பாத்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்க ஏர்ன் பண்ணது 650 ரூபா. சரிங்களா? நான் சொல்றது ஒரு லாட்டு 850 இன்ட்டு 65 பாத்தீங்கன்னா 11,000ல நம்ம 650 ரூபா ஏர்ன் பண்ணியிருப்போம். அப்ப அது 10ன்னு போடுங்க, 1 லேக்ல நீங்க 6000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. கமிஷன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு 4 to 5,000 உங்க ஹேண்ட்ல இருக்கும் பெர் டே. 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட்ல 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 400 அது மாதிரி தான் உங்களுக்கு வரும். பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாறும். சரிங்களா? நன்றிங்க.